யூத் இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல கென் கருணாஸுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். ஏன்னா படம் வந்து எப்படியோ இருக்கட்டும். இவரு வந்து எடுத்துக்கிட்ட அந்த ஒரு கதாபாத்திரம், இவரு வந்து கொண்டு வந்த விதம், அதுக்கப்புறம் இந்த படத்துல இயக்குனராவும் இருந்திருக்கிறாரு. இந்த 2மாவும் இவர் வந்து சைன் ஆயிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். படம் வந்து வழக்கமான ஒரு காதல் கதை. ஸ்கூல் டைம்ல ஒரு பையனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே இந்த 12வது பரீட்சை தான். அந்த 12வது பரீட்சை வந்து எப்படி வந்து எழுதினாரு, அந்த ஒரு குடும்ப கஷ்டத்தை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வந்தாரு, அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எந்த அளவுக்கு தன்னோட பையனை வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இவரு ஊதாரியா சுத்திட்டு இருந்தாலும் கடைசியா வந்து எப்படியோ வந்து அவரோட திறமையினால எப்படியோ கொண்டு வந்து ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட்டை நல்ல ஒரு மெசேஜாவும் இந்த காலத்து பசங்களுக்கு கொடுத்த விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வழக்கமான கதையா இருந்தாலும் இந்த படம் வந்து நாம பார்த்ததுக்கான காரணம் அப்பப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு ஸ்கிரீன் பிளே அந்த ஒரு காட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து படத்தோட கதை நகர்வுக்கு ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு ஓகே ரகமான படம். ஓகேவுக்கும் மேலேயே சொல்லலாம். அதனால இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு படம். ஒரு தடவை பசங்க தாராளமா இத வந்து பார்க்கலாம். குடும்பமும் சேர்ந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து சில மெசேஜஸ் இருக்கு. அதனால இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம்னே சொல்லுவேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.